உங்கள் எல்லோரையும் இந்த இடத்துக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அந்த ஒரு நாள் திருநாளாக கொண்டாடுறதுக்காக தண்ணிகளுக்கெல்லாம் போய் நடந்து அவகாலத்தின் முதல் திருயாத்திரையை செய்து வந்திருக்கிறோம். நீண்ட பழமையான ஆலயம் இது. இந்த எங்களுடைய முன்னோர்கள் கட்டிக்காத்து விசுவாசத்தை நாங்கள் தொடர்ந்தும் கட்டிக்காக்கின்ற அது நாங்க 27ஆம் தேதி தான் போடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனா டேட் மாத்தி இருக்கிறோம். அதே போல மாதாவுடைய புதுமையால இன்று முழுவதுமே எங்களுக்கு மழை வரவில்லை. நாங்கள் எல்லாரும் மறந்திருப்பது பிரான்ஸ் நாட்டிலே. வணக்கம், சிறுத்தீவில் தான் நிற்கிறோம். இங்கே குறிப்பாக சொல்ல போனால் தொழிலாளர்கள் மட்டும்தான் இங்கே தங்கி நிற்கிறது. ஆனால் வருடம் இந்த லூர்து அன்னையினுடைய திருநாளை கொண்டாடுறதுக்காக இங்கே நிறைய மக்கள் போயினோம். இன்றைய தினமும் கூட அதிக அளவு மக்கள் சிறப்பாக இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே என்னென்ன நடக்குது, இந்த சூழல்கள் எல்லாத்தையும் பற்றி காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். குருநகரில் இருந்து பங்கு தந்தையர்கள் அருட்சோதிகர்கள் எல்லாரையும் பாதுகாப்பாக கடல் வழியாக அழைச்சி கொண்டு போயினோம். மக்கள் எல்லாரும் தேவதாயாரை வழிபடுறதுக்கு மகிழ்ச்சியோட ஆர்ப்பரிச்சு படகுல போய் கொண்டிருக்கிறோம். இந்த வள்ளத்துல கொண்டிருக்கணும் பாருங்க. காத்துக்கு அட்டை பண்ண முறிஞ்சிருக்கு பாருங்க கடலுக்கு. ஒரு 5 நிமிட படகு பயணத்துக்குள்ளேயே சிறுத்தீவு கரையை அடைஞ்சிட்டோம். ஆகவே உங்கள் எல்லோரையும் இந்த இடத்துக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த திருப்பதியை எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய யாழ் மறைக்கோட்டை முதல்வர் அரசு ஜீரோசெல்லாம் அவர்கள் தலைமையேற்று கொடுத்திருக்கிறார். அவரை எல்லோர் சார்பிலையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வழிபாட்டினை பங்கெடுக்க உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த பாருங்க, ஒரு சின்ன காடு மாதிரி தான் இருக்குது. அதில் தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க, தண்ணிகளுக்கெல்லாம் போய் நடந்து நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயற்கை பல்வகைமை சிறப்பு கொண்ட தனித்துவம் கொண்ட இந்த தீவக பிரதேசத்துக்குள்ள அமைந்திருக்கிற லூர்து மாதாவுடைய திருத்தலம் எங்களுடைய பங்கின் திருத்தலம். அதிலே தவக்காலத்தின் முதல் திருயாத்திரையை செய்து வந்திருக்கிறோம். கரையிலே இறங்கி மிக அழகுற அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையால வருகிற பொழுது ஒரு மிக நேர்த்தியான ஆண்டவரை நோக்கி பயணிக்கிற ஒரு கலை அனுபவமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஆண்டின் தவக்காலத்தின் முதல் திருயாத்திரையாக லூர்து அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து நாங்கள் செய்கின்ற தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையினால் அடைவோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த பாருங்க கண்டல் தாவரங்கள் எல்லாம் இருக்குங்க. இதில் சிறிய மீன்கள் எல்லாம் ஓடி திரியுது இந்த இடத்துல பாருங்க. இந்த ஒரு அழகான ஒரு தீவு பாருங்க, போக்கெல்லாம் பறக்குது. இல்லை இயற்கையான ஒரு சூழல். குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்துக்குரிய சிறுத்தீவு லூர்து அன்னை ஆலயம். இவ்வாலயத்துக்குள் விடுதி அமைத்து தங்குதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கே என்ன நிர்வாகம்னு சொல்லி இதில் போர்ட் போட்டிருக்கணும். இப்போ இங்கே யாருமே வசிக்கிறது இல்லை, விடுதி அமைச்சு இருக்க இயலாது. ஆனாலும் இந்த லூர்து அன்னையினுடைய அந்த ஒரு நாள் வந்து திருநாளாக கொண்டாடுறதுக்காக இந்த இடத்துக்கு அதிகளவு மக்கள் வருவினம். எல்லா மக்களும் ஒற்றுமையாக வந்து சிறப்பாக இந்த நிகழ்வை சிறப்பிச்சு போகிறது வளமை. வருடா வருடம் இடம்பெறது இந்த வருடமும் வந்திருக்கணும். இந்த பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி தீவுக்குள்ளே தான் இருக்குது. இது இப்படி காட்டுறேன்னு பாருங்க. இங்கே கண்டல் தாவரங்கள்லாம் சிறிது பெருசாக நிறைய இருக்குது. ஒரு சின்ன பாதையெல்லாம் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த போய் காட்டுறேன். இது இந்த மறுகரையே உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் பல விடயங்களுக்கு சிந்தித்திருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே நான் அன்னை மரியாளுக்கு உன்னதமான ஒரு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பையும் பரிவையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற நல்ல பண்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிநாட்டிலேருந்து ஒரு லீவில் வந்தாப்பில் மாதாவிட்ட வந்திருக்கேன். எவ்வளோ காலத்துக்கு அப்புறம்? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முதல் இடம் பொடியதான் கேட்க ஒவ்வொரு வருஷம் பெறுவோம். வெளிநாட்டில் போயிட்டோம். வாய்ப்பு கிடைக்கல. வந்தாலும் இங்கே வந்து ஒரு அந்த பெருநாளால் வரையில அதனுடைய இந்த முறை பெருநாள் வந்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை எப்படி உணர்றீங்க நீங்கள்? பெரிய பாக்கியம் எனக்கு. இதுதான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது. பெரிய பாக்கியமும் சந்தோஷமா சொல்ல வார்த்தை இல்லைன்னு. இப்போ போட்டும் மெஷினும் வந்துருக்குது. முந்தி நாங்கள் தாங்கி போனாங்க. அப்படியெல்லாம் நீங்க வந்து போயிருக்கீங்க? நான் வந்து 79ஆம் ஆண்டு 78 75 பொடியை தான் நிற்கிறேன். ஒரு 25 வயது 30 அப்படி இருக்கு. அந்த வயசுல போட்ல தாங்கி கொண்டு வெள்ளத்தை தாங்கி வந்து மாதாட்ட வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு அப்படி போவோம். நீண்ட பழமையான ஆலயம் இது. ஓ, இந்த எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கே இது இப்படியே இருக்கு. அப்ப சுத்த வேற கடல் தான் என்ன இது? ஒரு சின்ன தீவு தான். சிறிய தீவு. அதான் சிறிய தீவு பேர். இந்த சுத்த வேற இந்த எல்லையில என்ன இடங்கள் இருக்கு? மற்ற இப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? அந்த பக்கம் குருநகர், ஜல பக்கம் பண்ணேண்டா ஊராத்துறை போற பண்ணக்கடை இந்த இருக்கு. மண்டதி இந்த கல்லடி தொப்பி கட்டை எல்லாமே இருக்கு. அந்த லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இருக்கு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கா. வரைக்கா பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையா வரும். சந்தோஷம் தான். பாருங்க டக்குன்னு குளிக்கலாம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா. நல்லது வாய்ப்பு உங்களோட காண கிடைச்சது. எனக்கும் ஒரு பாக்கியம். அனுபவத்தை காண கிடைச்சது. நன்றியா. சந்தோஷம். உங்களுக்கு நன்றி. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதுடன் உமது வாயின் என்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உமது மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வணக்கம். எமது புனித யாப்பர் பங்கினால் வருடாவிடம் சிறுத்தீவு லூர்து ஆலய திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்குரிய பங்குத்தந்தை அருட்பணி அருளாந்தி ஜாவிஸ் அடிகளார் தலைமையிலே மிக சிறப்பாக இப்பொழுது திருப்பலி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு தவக்கால யாத்திரையாக இந்த திருப்பலி அமைந்திருக்கிறது. இந்த திருப்பலி சிறப்புற எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரும் சிறப்பான உதவிகளை செய்திருந்தார்கள், நிறைவான பங்களிப்பை செய்திருந்தார்கள். எங்களுடைய முன்னோர்கள் கட்டிக்காத்த விசுவாசத்தை நாங்கள் தொடர்ந்தும் கட்டிக்காக்கின்ற ஒரு அடையாளமாக சிறுத்தீவு லூர்து ஆலயம் விளங்குகின்றது. அந்த வகையில் என்றென்றும் எங்களுக்கு கைகோத்து உதவுகின்ற எங்களுடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்வதோடு படகு சேவையை வழங்கிய குருநகர் களத்தில் அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் சிற்றுண்டி உதவிகளை செய்த குருநகர் குத்தையாளர் சங்கத்தினருக்கும் இன்னும் சிறப்பாக இந்த இடம் துப்புரவாகவும் மிக அழகாகவும் இருப்பதற்கு பல்வேறு வகையிலும் ஒரு கிழமையாக இன்று சிரமதானங்களை மேற்கொண்டு பல்வேறு பணிகளை செய்து இந்த திருப்பலி சிறப்புற அமைய உதவிய புனித யாப்பர் ஆலய யோசுவா இளைஞர் மன்ற தலைவர் ஜெயராஜ் அவர்களுக்கும் அவர் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இன்னுமாக இந்த விசுவாசத்தை எங்களை கட்டி வளர்த்த எங்களுடைய முன்னோர்களுக்கும் இந்த நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக்கொண்டு இறுதியாக இந்த திருத்தல யாத்திரைக்கு வருகின்ற பங்கு மக்கள் அனைவருக்கும் பங்கு அர்ப்பணி சபை சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் அண்ணன். இன்னைக்கு உண்மையிலே காலநிலை சரியான ஒரு குளப்பொடி விட்டு இருந்தது. நாங்கள் நினைக்கிறாங்க இந்த திருவிழாவை கொண்டாடுவோம் சொல்லி தெரியாத அளவில் ஒரு 10 லட்சம் இருந்தாங்க. இருந்த போதிலும் கடவுளங்களை காப்பாற்றி இந்த மலையை ஃபுல்லாக நிறுத்தி இந்த பெருநாளை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கூட இருக்கிறது. லூர்து அற்புதத்தால் இந்த ஆசீர்வாதங்களை கூட இருந்தது.
மற்றது இந்த சனங்களும் வந்து வளமையை விட இந்த பெருந்தெல்லாம் சினங்கள் ஒன்று கூடி இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இருந்தாலே பார்க்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் வளமையாக ஊருக்குள்ள சந்தியாக யாகப்பர் கோயில் புதுமாதா கோயிலுக்கான பூசைகள் பார்க்குறோம். நாங்கள் இது எங்களுக்கு ஒரு மாற்றமாக இருந்தது. இங்கே வந்து குடும்பமாகவோ தனியாகவோ வந்து ஒரு கொஞ்ச நேரம் என்றாலும் இந்த பொழுதுபோக்காக இல்லாமல் பயபக்தியாகவும் மற்றது ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் இந்த திருப்பலியாக பங்கு பெற்றினாங்க. மற்ற கடல் அனுபவமும் சில பேருக்கு இது புதுசு, எங்களுக்கும் புதுசு தான். ஆனால் அது சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்கு எங்களோட படியங்கள் உதவினபடியாக எங்களுக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது. பல வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த இடம் உண்டு. அது குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் இந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றி அதற்குரிய அன்னைக்குரிய ஆயத்த வேலையெல்லாம் செய்ய வழிக்கிட்டாங்க. அதுக்கு முதலாக எங்களுக்கு முழு மூச்சாக நின்றது எங்களுடைய ஜாப்பர் கோயில் பங்குச்சவை எல்லாம். அது பங்குச்சவை வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும் மொழியை, ஆனால் எல்லா வருஷமும் அந்த பங்குச்சவை வந்து இந்த பொருட்படுத்தி எங்களுடைய இளையோர் கையில் வந்து ஆறாங்க. நாங்களும் சிறப்பாக இங்கே இருக்கிற புல்லுகளோ சரி போத்தல் உங்களை தெரிஞ்சிருக்கு. இந்த முறை சரியான மழைகள் அதுகள் பெஞ்சதால் அவ்வளோ வெள்ளங்கள் வந்து அவ்வளோ பிளாஸ்டிக் போத்தல்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பிளாஸ்டிக் போத்தல்கள் இந்த இடத்துல நாங்கள் எரிச்சிருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கையிலும் நாங்கள் கூடிய சீக்கிரம் எடுப்போம். இந்த இடங்களில் பிளாஸ்டிக் போத்தல் ஒடுங்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய பங்குச்சவைகளும் எங்களுடைய குருநூர் மக்களும் ஒரு சிறந்த ஒத்துழைப்பு தருவணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜோசுவா இளையோர் மன்றமானது 3ஆம் மாதம் 1ஆம் தேதி இயேசுவின் திருப்பாடுகளின் காட்சி நடத்துறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அது நாங்கள் 27ஆம் தேதி தான் போடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் டேட் மாற்றி இருக்கிறோம். 1ஆம் தேதி மறக்காமல் எங்களுடைய ஊர் மக்களோ சரி, எங்கே இருக்கிற மக்களோ சரி, இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நீங்கள் காண்றதுக்காண்டி புனித ஜாகப்பர் கோயிலுக்கு வாங்க. அது வெகு சிறப்பாக நடைபெறும் என்றதையும் இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். வளமையாகவே சிறுத்தீவு பதியில் லூர்து அன்னைக்கு நாங்கள் விழா எடுக்கிறது வழக்கம். கடல் தொழிலாளர்கள் அதிகமாக இந்த அன்னையிட மாதத்தில் வந்து தங்களை ஒப்படைச்சிட்டு தொழிலுக்கு போகிறவர்கள். அப்போ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தொழில்கள் சிறப்பாக இருக்கும். லூர்து அன்னை பரிசு நகரில் மட்டுமல்ல, இங்கேயும் எங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். நேற்றைய நாளில் கூட இவ்வளவு மழை பெய்தும், ஆனால் இன்று மழை வரும் என்று நாங்கள் இதில் அறிவித்தும், ஆனால் நாங்கள் மண்டாடின நாங்கள் மாதாட்ட தாயே உங்களோட திருவிழாவுக்கு மழை வராமல் இருக்கணும், மக்கள் சிறப்பாக வந்து இதை கொண்டாடிட்டு போகணும். அதே போல் மாதாவுடைய புதுமையால் இன்று முழுவதுமே எங்களுக்கு மழை வரவில்லை. அன்னையினுடைய திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அன்னை தான் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். நாங்கள் அன்னையில் எங்கள் குருநகர் மக்கள் அதிகமான பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான போதெல்லாம் அன்னையை தேடி ஓடி வருகிற மக்கள் தான் எங்களோட மக்கள். ஆகவே இந்த லூர்து அன்னை எங்களுக்கு அளப்பரிய நன்மைகளையும் புதுமைகளையும் எங்களுக்கு செய்து கொண்டு வருகிறார். ஆனபடியே எங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே அன்னையை நாங்கள் மதித்து போற்றி வாழுவோம் என்று நான் வரலாற்றிலே பார்க்க எங்களுடைய மூதாதையர்களை உருவாக்கினாலும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாறு கொண்ட இடமாக இருக்கிறது. இது எங்களுடைய மறை மாவட்ட கத்தோலிக்க ஆயருக்கு உரிமையான ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது. உறுதி பகுதியாகவும் தரப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை வந்து திருப்பதி ஒப்பு கொடுத்து எங்களுடைய மக்களுக்காக லூர்து அன்னையுடைய பெருந்துரை மன்றாடுவோம். அதோடு சேர்ந்தாக இந்த இடத்திலே நாங்கள் இந்த ஆண்டு அது தவக்கார யாத்திரையாக இதை மேற்கொண்டிருக்கோம். தவக்காரம் தொடங்கி இருக்கிறது. தவக்காரத்துடைய முதல் ஞாயிறு இது. ஆகவே இது காலை நாங்கள் திருப்பலி நிறைவேற்றி இன்றைக்கு பின்னேரம் இந்த யாத்திரையாக வந்து சமாள சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடினோம். இது தவக்கால தியானமாக இதை மாற்றியிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலே தேவதாயார் முக்கியமான பணியாற்றுகிறார். அப்படியாக ஜேசுநாதரை தேவதாயார் இறைவனுக்கு வந்து ஒரு பிள்ளையாக வளர்த்தாரோ அதேமாதிரி எங்களையும் ஒரு சிறப்பான பிள்ளைகளாக வளர்ப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அவருடைய பரிந்துரை நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் எல்லோரும் மறந்திருப்பது பிரான்ஸ் நாட்டிலே லூர்து பாதியிலே மெசபியல் என்ற குகையிலே இந்த பெனடிக்ட் என்ற சிறுமிக்கு தேவதாயார் காட்சி கொடுத்து கேட்டுக்கொண்டது என்னோடு சபிக்கப்பா ஒரு நாளும் சிவன் சொல்லுவோம்பான்னு சொல்லி சிவமாரியை கூப்பிட்டு சபித்தார். அதோடு சேர்ந்தாக அவளுக்கு என்ன மாதிரி உன்னுடைய பேர் என்னென்னு கேட்டபோது நானே அவளை ஓட்டுவோம்னு சொன்னேன். அதுக்கு ஒரு புதுமை செய்து காட்டுங்கன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரு இந்த இடத்துல நீ கையாலே கிண்டு ஒரு தண்ணீர் வரும். அந்த தண்ணி இந்த காலமும் பற்றா நீட்டூற்றாக இருக்கும்னு சொல்லப்பட்ட மாதிரியே அந்த கிண்டு நடப்பு இன்னுமே நீர் பொங்கி வருகிறதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே தேவதாயாருடைய கதைகளும் தேவதாயாருடைய செயல்பாடுகளும் ஒரு கற்பனையானது அல்ல, மாறாக நிஜமாக நடைபெறுகிறது. நிஜமாகவே நாங்கள் அந்த தேவதாயாருடைய பரிந்துரையை அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல இருந்தோண்டு தேவதாயாருடைய பரிந்துரைக்காக மன்றாடுகின்ற அதே வேளையில் இதை கேட்பவர்கள் எல்லோரும் தேவதாயாருடைய பரிந்துரை பெறவும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய குடும்பங்களுக்கு
குறிப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற எல்லாருடைய வாழ்வுக்கும் தேவதாயார் குணமளிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த முறை மிக ரம்மியமான ஒரு இடம். உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்து தேவதாயாருடைய பரிந்துரை மன்றாடி இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மன்றாடி நிற்கின்றேன். நன்றி.